ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகணேஷ், அன்முகணேஷ், ராசிரணி என் வாக்கியம் நினைவில் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் மல்லிடும் அனுதினம் நேர்முகம். நம் அறிமல் சரவணன். இன்றைய வீடியோ பதிவு வியாழக்கிழமைன்றதுனால கண்டிப்பாக பாபாவுடைய வீடியோ பதிவு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக பாபாவுடைய சத்திய வாக்கு கேட்க போகிறோம். அதோட குருவாக இருந்து வழி நடத்தி ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு கூடுதல் விசேஷம் அப்படின்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம சேனலில் வரக்கூடிய ஒரு பதிவு இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பதிவு இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பெண் நினைத்தால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை, அதுவும் கடவுளோட துணையோடு ஒரு பெண் எப்படி சாதிச்சிருக்காங்க அப்படின்றது இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போறீங்க. கண்டிப்பாக இந்த பதிவானது முடிஞ்ச உடனே உங்களுக்குள்ளே ஒரு தெம்பானது நிச்சயமாக பிறக்கும். அப்படி நீங்கள் உங்களையே அறியாமல் உண்மையாகவே இந்த பதிவு நல்லா இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பதிவு முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ற எண்ணமும் உங்களுக்குள்ளே வந்துடும். சரி, இப்போ நம்ம வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். இன்று வியாழக்கிழமை பாபாவுடைய சத்திய வாக்கு இன்று நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்ப்போமா. ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 32ஆம் அத்தியாயம், பாகம் 281. நான் குறிப்பிட்ட அந்த குருவானவர் முற்றிலும் மாறுபாடானவர். எவ்வித முயற்சியும் இன்றியே, கல்வி அறிவியும் இன்றி குருவின் அருளாலே ஞானம் தானாகவே எனக்கு பளிச்சிட்டது. நான் எதையும் தேடி செல்லவில்லை. ஆனால் என் குருவின் அருளால் எல்லாமே எனக்கு வெள்ளிடை மலையென விளங்கியது. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா, இன்றைய நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்காகவே ஏற்ற மாதிரி இன்றைய சத்திய வாக்கு பாபா கொடுத்துருக்காருன்னு அப்படின்னு சொல்வேன். ஏன்னா அந்த சகோதரி மிகப்பெரிய ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதற்கு எந்த வழியில எப்படி போகணும் அப்படின்னு உண்மையாகவே ரொம்ப திக்கற்ற நிலையில இருக்கும்போது நிறைய அநேகமான இடங்கள்ல பாபா அவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல சகோதரிக்கு நிறைய தகவல்கள் எல்லாம் கிடைச்சதன் பேர்ல தான் அவங்களால அந்த விஷயத்த சாதிக்க முடிஞ்சது. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு சத்திய வாக்குமே கொடுத்திருக்கிறாரு. ஆனால் என் குருவின் அருளால் எல்லாமே எனக்கு வெள்ளிடை மலை என விளங்கியது அப்படின்னு எல்லா வகையிலுமே நான் எப்படி செல்லணும் அப்படின்றத பாபாவோட அருளால அவங்க தெரிஞ்சுட்டு அதன்படி அவங்க நடந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, மற்றும் ஒரு தகவலும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது சாய்பதிகம் ஏற்றியது யாரு அப்படின்னா வசந்த அம்பலவாணன் அம்மா தான். நம்ம சச்சரித புத்தகத்தை தமிழாக்கமா எளிய நடையில் புதிய வடிவமைப்பு கொடுத்திருந்தாங்க இல்லையா, அம்மா எழுதப்பட்ட ஒரு பதிகம் தான் சாய் பதிகம்ன்றது. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு 10 பாடல்களை கொண்டதான் பதிகம் என்பது. இந்த பாடல் படித்து மனம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வா நிறைய பேர் கண்டிருக்காங்க. அதன் மூலமா நடந்த அற்புதங்களும் நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். அந்த பதிகமானது இப்போ 8 லட்சத்துக்கும் மேல வியூஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கிற ஒரு பதிகம்னு சொல்லலாம். இதோட வீடியோ பதிவு நான் என்னோட ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோ பதிவுடைய லிங்க்லயும் நான் கொடுக்குறேன். சாய் மகிமா சேனல்ல அந்த வீடியோ பதிவானது வந்திருக்கும். கண்டிப்பா ஒரு முறை கேட்டு பாருங்க. மனதை மயக்கும் ஒரு அற்புதமான ஒரு காந்த குரல்ல அம்மா எழுதிருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள் ரொம்ப அருமையா இருக்கும். உண்மையாவே மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பாடல் தொடர்ந்து கேட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பரிபூர்ணமா குணமாயிடுவாங்க. அந்த பாடல் நீங்க ஒரு முறை கேட்டு பாருங்க. சரியா? இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய சகோதரிக்கு ஒரு தெய்வம்ல 2 தெய்வம்ல, அதாவது குலதெய்வத்திலிருந்து பிள்ளையார், குரு நம்ம சாயப்பா, அதோட சேர்த்து முருகப்பெருமான், சிவபெருமான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம எல்லாருமே எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறோம் தான். அதே போல ஒரு சகோதரிக்கு மிக அரணாக இருந்து அந்த சகோதரிக்கு உறுதுணையா அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலுமே இந்த பதிவுல இருக்கு. அது இல்லத்தரசிகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு பதிவு இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம கந்தபுராண பகுதியானது நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஆனா இன்று இந்த பதிவு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த பதிவை நான் கொடுக்க வந்திருக்கேன். அதாவது சங்கீதான்ற ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் அது. அவங்க தைப்பூசத்துக்காக வேண்டி 48 நாட்கள் விரதம் இருந்தாங்க. இந்த 48 நாட்கள் அவங்க என்ன சங்கல்பம் எடுத்தாங்க அப்படின்னா, இனிப்பானதை சாப்பிடாம இருக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அதாவது எந்த வகையிலுமே இனிப்பானது டீனா அவங்க ரொம்ப பிடிக்கும், விரும்பி காலையை மாலைன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க சாப்பிடவே இல்லை. இது போல இனிப்பு வகைகளை எல்லாமே அவங்க தவிர்த்துட்டாங்க. எந்த விதமான கோரிக்கையுமே இல்லை. ஆனா அவங்க முருகனோட அருள் எனக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் முருகா, நான் இது வரைக்கும் அப்படியெல்லாம் இருந்ததில்லை, என்னமோ இந்த தைப்பூச விரத முறையை நான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு மனசுக்கு படுது அப்படின்னு இவங்க 48 நாட்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இந்த சக்கரை விரதத்தை அவங்க எடுக்கிறாங்க. அதன்படி அவங்க தைப்பூசம் முடிகிறதுக்குள்ளவே
அவங்க வந்து எதிர்பாராத விதமாக அவங்க ரொம்ப நாளாக வாங்கி வச்சிருந்த இடத்த வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கான வேலையும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அதன்படியே அந்த சகோதரி இருந்தது போலவே நம்ம எல்லாருமே இப்போ பங்குனி உத்திரத்துக்காக வேண்டி 21 நாட்கள் விரதம் இருந்து நல்ல முறையில் நம்மளும் வேண்டுதலை முடித்தோம். முருகன் எல்லாருக்கும் இனிப்பான ஒரு செய்தியும் கொடுத்தாரு, சாப்பிடவும் கொடுத்தாரு. நல்ல ஒரு அற்புதமான ஒரு விரத முறையாக இருந்தது. அதன்படி எல்லாருமே நாம் இருந்தோம். சகோதரி 48 நாள் விரதம் இருந்து நம்ம கோயிலுக்கு போனால் ஐயன் வந்து சாக்லேட் அலங்காரத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு அற்புத காட்சி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த சகோதரி இப்போ நல்ல முறையில் அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு வேலையும் ஓரளவுக்கு இப்போ நடந்து போயிட்டு இருக்கு. அவங்க வந்து சொந்தமாக ஒரு பேக்கரி ஒன்று வச்சிருக்காங்க. அதனுடைய வருமானத்தை கொண்டு தான் இவங்க கடையும் பார்த்துக்கிறாங்க. 2 பிள்ளைங்க பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அதையும் பார்த்துக்கிறாங்க. இப்போ வீடு கட்டுற வேலையும் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்றதுனால ரொம்ப நாளுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேகரித்து ஒரு வீடு ஒன்று இவங்க கட்டியிருக்கிறாங்க. ஒரு ரொம்ப பெரிய வீடுலாம் இல்லை, ரொம்ப சாதாரணமான ஒரு வீடு தான். இது வந்து ஷீட் போட்ட வீடு. இவங்களால அங்கே ரொம்ப நாளாக இருக்க முடியல. 2 பிள்ளைங்க பெருசாகிட்டாங்க. இன்னொன்று படிக்கிறது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ரொம்ப தூரமாக இருக்குது. இவங்களுடைய கடை வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குன்றதுனால வேற இன்னொரு இடத்துல வாடகை இருந்துக்கிட்டு தான் இவங்க வந்து கடையை பார்த்துக்கிறாங்க. இவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ரொம்ப ஆசாசியாக வாங்கி இடம் வாங்கி இவங்க வீடு கட்டினாங்க இல்லையா. அந்த வீடானது ரொம்ப கொஞ்சம் ஒழுகுற நிலைமையில இருக்குது. அதனால இவங்க கணவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்த வந்து நம்ம வித்துருவோம், அந்த வீட்டை வந்து வித்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு நம்ம வீடு கட்டுறதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவர் கணவர் சொல்றாரு. ஆனால் சகோதரிக்கு மனசு இல்லை. ஒரு விஷயமே வந்து ஆண்கள் வந்து சரி பரவாயில்ல கடந்து போவோம் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் பெண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்படி கடந்து வந்துட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்தில் இருக்கும். அந்த இடம் வாங்கினதா இருக்கட்டும், கடைக்கால் போட்டதா இருக்கட்டும், நம்ம அந்த வீட்டுக்கு குடி போகினதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாகவே நம்ம மனசுக்குள்ளே வச்சிருக்கோம். இப்போ முதல்ல கட்டின வீடுன்றதுனால இவங்க சகோதரிக்கு அதை விற்கிறதுக்கு மனசு இல்லை. இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணால் அதை கொஞ்சம் அதை ரெடி பண்ணிடலாம், ஏதாவது ஒரு வாடகையாவது விடுவோம், ஏதாவது ஒரு வருமானமாவது வரும், இப்போதைக்கு முடியாது, நம்ம பின்னாடி வருங்காலத்தில் பார்த்துக்கலாம், நமக்குன்னு முதல்ல வாங்கின இடத்த விற்கக்கூடாது, நம்ம கட்டின வீட்டை விற்கக்கூடாதுன்றது சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு பிடிவாதமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கணவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எல்லாத்தையும் ஆசைப்படாத, அந்த வீட்டை வந்து நம்ம இப்போ விற்றாதான் என்னால் இந்த வீடு என்னால் கட்ட முடியும் அப்படின்னு அவரும் நிற்கிறாரு. சகோதரி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, உங்களுக்கு எவ்வளோ இருந்தால் அந்த வீட்டை விற்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது கிட்டத்தட்ட எப்படி 15 லட்சத்துக்கு போகும் மொத்தமாக சேர்த்தா. அந்த 15 லட்சம் இப்போ என் கையில் இருந்துச்சுன்னா நான் அந்த வீட்டை விற்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி நான் தரேன் அந்த பணத்தை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவர் சிரிக்க ஆரம்பிக்கிறார். என்ன நீ வந்து தரையா, 15 லட்சம் உன்னால் முடியுமா, நீ வந்து கொடுக்குறேன்னு சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லை என்னால் முடியும், நான் எப்படியாவது புரட்டி உங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுத்துட்றேன், அந்த வீட்டை விற்காதீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், எப்படி முடியும், 15 லட்சம்னா சும்மாவா, எப்படி இருந்தாலும் நம்ம வீடு கட்டுறதுக்காக தானே அது விற்றா என்ன அப்படி தான் நம்ம எல்லாரும் அப்படி தான் நினைப்போம். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வைராகியம்னு ஒன்று இருக்கும்ல. இவ்வளோ பேருக்கு முன்னாடி முதல்ல இடம் வாங்கி ஒரு கட்டின ஒரு வீடு, அது அவ்வளோ சீக்கிரத்தில் விற்கிறதுக்கு மனசு வராது. அப்படி இவங்க சகோதரி பல விஷயங்களை யோசித்து இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போது பேக்கரியானது பொதுவாக நம்ம கணவன் மனைவி 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். கணவர் என்ன சொல்றாங்க, என்ன மீறி நீ எங்கே வேலைக்கு போகிற, உன்னால் எப்படி முடியும், 15 லட்சத்தை நீ எப்படி எனக்கு கொண்டு வந்து கொடுப்ப அப்படின்ற கேள்வியெல்லாம் இவர் கேட்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னால் முடியும், நான் எப்படியாவது உனக்கு புரட்டி கொண்டு வந்து கொடுத்துட்றேன், ஆனால் நீங்கள் வந்து அந்த வீட்டை விற்கக்கூடாது அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. சரி நீ எவ்வளோ நாளில் எனக்கு தருவ அப்படின்னு அவரு கேட்குறாரு. இவங்க உங்களுக்கு எவ்வளோ நாளில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அவர் உனக்கு வெறும் 3 மாதம் மட்டும்தான் டைமு, இந்த 3 மாதத்துக்குள்ளே எனக்கு 15 லட்சம் கொடுத்தேன் அப்படின்னா அந்த வீட்டை விற்க மாட்டேன், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் விற்றுருவேன் அப்படின்னு வந்து சேலஞ்ச் போடுற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ சகோதரி என்ன நினச்சாங்க ஏதுன்னு தெரியல. உங்களுக்கு 15 லட்சம் தானே, நான் கொண்டு வந்து எப்படியாவது நான் கொடுத்துட்றேன், அந்த வீட்டை விற்காதீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கணும், எந்த விதமான வருமானம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க துணிஞ்சு இந்த விஷயத்துக்கு இறங்கினாங்க அப்படின்றது எனக்கும் ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பெண் கையில் ஒரு வருமானம்னு ஒன்று வருது அப்படின்னா செலவுகள் போக மீதம் வந்து கண்டிப்பாக சேகரித்து வைக்கணும். அதாவது சேமிப்பானது எப்படியாவது நம்ம சேகரித்து வைக்கணும். அதாவது வீட்டு செலவுகள் போக சேமிப்பு என்பது ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு உண்டியில் போட்டு வைக்கிறது, ஏதாவது ஒன்று நம்ம செய்து வைத்தால் மட்டும்தான். அந்த மாதிரி 2 பெண் குழந்தைகள் வேறு, அப்படி திருமணம் அது இதுன்னு நிறைய செலவுகள்லாம் இருக்குன்றதுனால இவங்க என்னமோ ஏதோ ஒரு தைரியம், உண்மையாக சொல்லணும்னா ஒரு தைரியத்தில் அவங்க கணவர்கிட்ட ஒரு சேலஞ்ச் மாதிரி போட்டாச்சுங்க. அதுவும் வெறும் 3 மாசத்துல திருப்பி இவங்க எப்படி ரிட்டர்ன் கொடுக்க முடியும்?
ஒரு வழியாக அவங்க கணவர்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சாயந்தர நேரம் அவங்களுடைய தோழியை பார்க்க போகிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட தோழி என்னன்னு கேளுங்களேன். இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு வாசகம் ஒன்று வரும், அதாவது உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்வாங்க. அதாவது நிறைய நண்பர்கள் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஒரே ஒரு நண்பரை ஒரு தோழியோ யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுடைய துணை வழிகாட்டுதல் வந்து நமக்கு கூட துணையா இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு நேரத்துல சோர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அந்த அவங்க கொடுக்கக்கூடிய உத்வேகமான அந்த வார்த்தைகள் வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் தூக்கி நிறுத்த வைக்கும். அப்படி ஒரு தோழி அவங்களுக்கு இருக்காங்க. அவங்க பேர் வந்து கிரிஜா. கிட்ட வந்து இவங்க பேசணும்னு போறாங்க. வீட்டிலேருந்து கிளம்புற நேரம் எனக்கு இப்படி ஒரு விஷயத்துக்கு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வருவேன், நான் எப்படி இந்த பணத்தை கட்ட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இவங்களுக்குள்ள வரும்போது நம்ம பாபா வந்து கண் முன்னாடி வந்து நிற்கிறார். பாபாவை பார்த்ததுமே மனசுக்குள்ள ஒரு தெம்பு வந்துருச்சு. ஏன்னா முதல்ல பாபா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனது அந்த சகோதரி. இவங்க 2 பேர் தான் போயிருக்கிறாங்க. அதனால இப்போ அந்த சகோதரி பார்க்கும் போது பாபா வந்ததுமே மனசுக்குள்ள ஒரு தெம்பு வந்துருச்சு. இவங்க அந்த தோழியை போய் பார்க்குறாங்க. பார்த்ததுமே இந்த விஷயத்தை எல்லாரும் சொல்கிறாங்க. வேற யாராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, உனக்கு என்ன அறிவு இருக்கா, முட்டாள்தனமான ஒரு விஷயத்துக்கு போய் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கிற, ஒரே வீட்டில் இருந்துட்டு உனக்கு தனியாக வருமானம்னு எதுவுமே இல்லை, 15 லட்சத்தை 3 மாசத்துல எப்படி நீ கொடுப்ப அப்படின்னு தானே கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த தோழி இங்கே வேற மாதிரி பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த வீடு கட்டுறதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அந்த இடம் எப்படி வாங்கினீங்க, அந்த வீடு கட்டினது எல்லாமே எனக்கு தெரியும், அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம அதை வந்து விற்கிறதுக்கு எனக்கும் மனசே வரல, சரி நீ இந்த பணத்தை எப்படி கொடுக்க போற, என்ன பண்ண போற அப்படின்லாம் இவங்க வந்து பேசிக்கிறாங்க. அப்போ என்னன்னா இவங்க இந்த சகோதரி தான் ஏற்கனவே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, ஒரு சில சீட்டெல்லாம் போடுறதுக்கு 20,000 அந்த மாதிரிலாம் போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி 2-3 சீட்டு போடுறதுக்குலாம் இந்த சகோதரி மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சகோதரி வந்து போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, சீட்டு போட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்ன சொன்னாங்க, இந்த சீட்டு பணமெல்லாம் மொத்தமாக நம்ம 15 லட்சம் கொடுக்கறத விட சிறுகு சிறுகு கொடுத்துருவோம் இந்த ஒரு 3 மாச கேப்ல. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு கேட்குறாங்க, கல் வாங்க, சிமெண்ட் வாங்க, மண் வாங்க, இப்படி தான் கேட்பாங்க. அப்போ சிறுகு சிறுகு நம்ம கையில் வரதெல்லாம் நீ கொடுத்துட்டே வா, வீட்டு வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டே வரும் அப்படின்னா, முதல்ல ஒரு சீட்டு போட்டிருக்கல அந்த பணத்தை வந்து கொஞ்சம் எடுத்து முதல்ல நீ கொடுத்துரு, நீ கொடுக்குறத ஒரு நோட்டு போட்டு நீ எழுதிட்டே வா, எவ்வளோ கொடுக்குறன்றது கண்டிப்பாக தெரியணும். இதை தாண்டி அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசிக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் பண்ணாலும் வேற ஏதாவது ஒரு வருமானம்னு ஒன்று வந்தால் மட்டும்தானே சகோதரிகள் இதெல்லாம் நம்ம வந்து சரி செய்ய முடியும். இப்போ இவங்க பேக்கரி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ காலையில் இவங்க எந்திரிக்கிறாங்க. எத்தனை 5 மணிக்கு தான் எந்திரிப்பாங்களா, ஏன்னா நைட்டு படுக்கிறது மணி 12 ஆகுமா. அதனால 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க 9 மணிக்கு கிளம்பி பேக்கரி போவாங்களாம். அதுக்கு முன்னாடி காலையிலேயே கணவர் வந்து பேக்கரி போயிடுவார். இவங்க 9 மணிக்கு போகிறாங்க பாருங்க. 9 மணிக்கு போனதுக்கப்புறமா இந்த போர்டு கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இவங்களுடைய ஜிபே நம்பர் வந்து ஸ்கேனர் கொண்டு வந்து வச்சிருவாங்களாம். அதாவது எவ்வளோ நேரம் இருக்குன்னா, மதியானம் 12 மணி வரைக்கும் தான் அது அலோடு. அவங்க கணவர் சொல்லியிருக்காரு போல, மதியானம் 12 மணி வரைக்கும் அலோடு. அதாவது 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இவங்களுடைய ஜிபே நம்பர் ஸ்கேனரில் அங்கே இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க கணவர் அதை எடுத்துட்டு அவருடைய ஸ்கேனர் வந்து வச்சிருவாராம். இந்த 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ள என்ன வருமானம் வருதோ அது மட்டும்தான் சகோதரிக்கு. ஆனா இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். என்னன்னா, அவங்க கணவரே ரொம்ப ஆச்சரியப்படுவாராம். வந்து முருகப்பெருமான் மேல மிகப்பெரிய ஒரு பாரத்தை போட்டுட்டு இந்த வேலையில இறங்கி இருக்கிறாங்கல்ல, அதனால இந்த 9 மணிலேருந்து இந்த 12 மணிக்குள்ள கொஞ்சம் வியாபாரமானது அதிகமாக வந்தால் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும்ன்றதுனால தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த 9லேருந்து 12க்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் வருமானம் வருமா. இதை பார்த்துக்கிட்டே இருப்பாரா அவங்களுடைய கணவர். உடனே போதும் போதும் அப்படின்னு அவங்களுடைய ஸ்கேனர் எடுத்துட்டு இவருடைய ஸ்கேனர் கொண்டு வந்து வச்சிருவாராம். எப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. அவங்க சொல்லும்போது ஏதோ ஒரு படத்துல நடக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு சகோதரி வந்து மதியானம் 3 மணி வரைக்கும் கடையில இருந்துட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு மாலை தீபம் ஏற்றி இவங்க வழிபாடு முடிச்சுட்டு திரும்பவும் கடைக்கு போறாங்க. இரவு வர்றதுக்கு நைட்டு 8 இல்லை 9 மணி ஆகும். அதுக்கப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு படுக்க எப்படி இருந்தாலும் மணி 12 ஆயிடுமா. இதை தான் அவங்க தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உடல் சோர்வானது நிச்சயமாக இருக்கும். வீட்டு வேலையே செய்துக்கிட்டு கடையில் போயும் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுலேயும் இப்படி ஒரு சேலஞ்ச் எடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அதில் அந்த டைமில் வரக்கூடிய அந்த பணத்தை கொண்டு எப்படியெல்லாம் அது இரட்டிப்பாக மாற்ற முடியும். ஒரு சீட்டு போடுறது மூலிமா, அதுவும் சீட்டுன்னா நம்பிக்கை தகுந்த ஒரு இடத்துல போட்டால் மட்டும்தான் அது நமக்கு திருப்பி ரிட்டர்ன் வரும். இந்த வகையிலலாம் அவங்களுடைய தோழி வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக அவங்களுக்கு இருந்திருக்காங்க. சகோதரி இது போல் வீட்டு செலவுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற பணம், இதே போல் இவங்க கடைக்கு போகிற நேரம் கொஞ்ச நேரம் ஸ்கேனர் வைப்பாங்களே,
அந்த மாதிரி வந்த பணத்தை கொண்டு தான் இவங்க வந்து சீட்டே போட்டிருக்காங்க. அந்த பணத்தை எடுத்து இப்போ கணவருக்கு வந்து வீடு கட்டுறதுக்காக வேண்டி சிறுக சிறுக இவங்க கொடுத்துட்டே வராங்க. அதாவது இவங்க எதற்காக அந்த சீட்டு போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, பெண் குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, இப்போ நகை விலை நம்ம சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக ஏறிட்டே இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால சீட்டு போட்டு வச்சோம் அப்படின்னா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த சீட்டை வந்து போட்டிருக்காங்க. சரி, இப்போ ஏதோ ஒரு வகையில் இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றதால அந்த சீட்டு பணத்தை எடுத்து இவங்க கணவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 20,000 30,000 அந்த மாதிரி கொடுத்துட்டே வராங்க. கொடுக்குற பணத்தையும் இவங்க பேப்பர் நோட் எடுத்து இவங்க எழுதிட்டே வராங்க. இவங்களுக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்றதே வந்து இவங்க எழுதிக்கிட்டே வராங்க. மிகப்பெரிய உறுதுணையா இருந்தது யாரு அப்படின்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய வழிபாட்டு முறை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையை கொடுத்துருக்கு. அதுலேயே நம்ம சூப்பர் ஹீரோ யாரு, நம்ம சூப்பர் ஹீரோ திருப்புகழ். இந்த திருப்புகழ் தாங்க அவங்க சொன்னதுலேயே ஹைலைட்டே இதுதான். திருப்புகழ் பாராயணம் தான் சிஸ்டர். எப்போ நான் உங்ககிட்ட திருப்புகழ் புத்தகம் வாங்கணும் அந்த நாள்ல இருந்து தான் எனக்குள்ள அந்த ஒரு தைரியம் பிறந்தது. முருகனோட அருள் வந்து எனக்கு முன்னிருந்து நம்மளை வந்து வழி நடத்துதுன்றதை என்னால் உணர முடிஞ்சுது. இப்போ இவங்க காலையில தீபமேத்தி வழிபாடு செய்யறதுக்குலாம் நேரமே இருக்காது. ஆனால் மாலையில கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நான் சாமிக்காக ஒதுக்கிடுவேன். அதில் நான் தினமுமே படிக்கக்கூடிய திருப்புகழ் அப்படின்னா கைத்தலை நிறைக்கணியில் ஆரம்பிச்சிருவேன். அதுவும் தொழில நல்ல வளர்ச்சி தரக்கூடிய திருப்புகழ் அப்படின்னா பெருக்க செஞ்சலித்து, அதுக்கப்புறம் சரண கமலாலயத்தை, அகரமும் ஆகி அதிபனும் ஆகி, இது போல பல திருப்புகழ் பாராயணம் செய்து முடிச்சதும் சிவபுராணமும் படிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு அவங்க எந்திரிப்பாங்களாம். எப்படி இருந்தாலும் இதை படிச்சா மட்டும்தான் இவங்க படிக்கிறதுக்கு ஒரு சூட்சமான ஒரு விஷயம் சொல்றேன், கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதாவது இன்னைக்கு நான் படிச்சேன் அப்படின்னா என்னுடைய கர்மாவில இருந்து ஒரு பாயிண்ட் குறைஞ்சுது. ஆமாம், இன்னைக்கு நம்ம படித்தோம், அதாவது இன்னைக்கு நம்ம பூஜை அறையில் அமர்ந்து இந்த திருப்புகள் எல்லாம் ஒரு 10 திருப்புகள் நம்ம பாராயணம் செய்தோம் அப்படின்னா நமக்கு செல்வம் சேரும், பணம் வரும் அப்படின்ற எண்ணத்தோடு படிக்காதீங்க. நம்முடைய கர்ம வினையிலிருந்து ஒரு பாயிண்ட் இன்னைக்கு கம்மியாச்சு அப்படின்ற எண்ணத்தோடு படித்தோம் அப்படின்னா அப்போதான் தினமுமே கம்பல்சரி நம்ம வந்து படிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். இதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, முருகப்பெருமான் அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அன்னைக்கான திருப்புகள் அவங்க எப்படியாவது அமர்ந்து படிச்சிருவாங்களாம். அதாவது முருகனே வந்து உனக்கான கர்ம வினை இருக்கு, நீ இன்னைக்கு தவற விடாம இன்னைக்கு படிச்சிரு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு உந்துதல் கொடுத்த மாதிரி இருக்கும். நான் தினமும் படிக்க படிக்க என்னோட கர்ம வினை கழியுதுன்ற எண்ணத்தோடவே தான் நான் படித்தேன். நான் முருகன்கிட்ட கேட்டதெல்லாம் எப்படியாவது இந்த பணத்தை வந்து நான் யார்கிட்டையும் கடன் வாங்காம இந்த பணத்தை வந்து புரட்டி என்னோட கணவர்கிட்ட கொடுத்துடணும், அதுக்கு உண்டான ஒரு திறமையும் அந்த சக்தியை மட்டும் எனக்கு கொடுத்துரு முருகா அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசுல நான் வச்சுக்கிட்டு நான் முருகனிடம் இந்த வேண்டுதல் வச்சு இந்த திருப்புகழ் பாராயணம் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தேன். உண்மையிலே மிக சக்தி வாய்ந்தது ஒரு ஆயுதம், பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம்னு நம்ம திருப்புகழ் சொல்லலாம். அது தலைவலி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு சிரமமா இருக்குமா, ஏன்னா அவங்க வந்து டீ குடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டாங்க இல்லையா, அதனால தலைவலி அவங்களுக்கு ரொம்ப அதிகமா வருமா. அப்பெல்லாம் இவங்க தலைவலிக்கு மருந்தா எதை எடுத்தாங்க அப்படின்னா இருமலு ரோக முயலகன்வாதம்ன்ற திருப்புகழ். அதை படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்னுடைய தலைவலி எல்லாமே பறந்து போச்சு. இது வரைக்கும் எனக்கு தலைவலி கிடையாதுனாங்க. இது உழைக்கிறதுக்கு உண்டான உடல் வலிமையும் நமக்கு கொடுக்கக்கூடியது என்னவா இருக்கு அப்படின்னா திருப்புகழ் இருக்கு அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. உண்டு. இதே போல சகோதரி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ எடுத்து கொடுத்துட்டே வராங்க. சீட்டு போட்டது எல்லாமே கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்றதுல வந்து இது வந்து சாத்தியமா இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். எப்படிங்க ஒரு 3 மாசத்துல அதுவும் ஒரு 15 லட்சத்தை ஒரு பெண் ஒரு வீட்டில் இருந்துட்டு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு. ஆனால் இவங்க இதை 1 நாள் 2 நாள் சேகரிச்ச இந்த பணம் கிடையாது. நீண்ட நாட்களாக ரொம்ப நாளாகவே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பணத்தையுமே வந்து குடும்பத்தை எந்த அளவுக்கு சிக்கனமாக நம்ம வந்து பயன்படுத்த முடியுமோ செயல்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய்கிட்டு இவங்க வந்து சிறுக சேகரிச்சிருக்காங்க. உண்டியலில் மட்டுமே 2-3 உண்டியல் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. கிச்சனில் ஒன்று வச்சுருப்பாங்களாம், ஹாலில் ஒன்று வச்சுருப்பாங்களாம், பூஜை அறையில் ஒன்று வச்சுருப்பாங்களாம். கிச்சனில் போட்டு வைக்கிறது எப்படின்னா கையில் ஏதாவது பணம் வந்தால் பீரோ திறந்து பீரோக்குள்ளே வைக்கிறது, அது வைக்கலாம் டைம் இருக்காதுன்ற மாதிரி கிச்சனில் ஒரு உண்டியல் வச்சு அதில் போடுவாங்களாம். ஏதாவது ஒரு வகையில் ஒரு 5-10 அந்த மாதிரி சேகரித்து அந்த உண்டியிலே இவங்க 50,000 வரைக்கும் சேகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். சாத்தியம் ஆகும், முடியும் அப்படின்ற நினைச்சால் மட்டும்தான் இது முடியும். ஏன்னா இவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப முடியல, சோர்வா இருக்கு, என்னால் முடியல அப்படின்னு இவங்க வேலைக்கு போகலைன்னா பணம் வருமா? வராதுல்ல. வீட்டு வேலைகளையும் செய்துக்கிட்டே உடல் வலி ஒரு பக்கம் இருந்தாலும் இதை தாண்டி வாழ்க்கையில நம்ம முன்னேறணும், நமக்கு 4 பேர் மதிக்க நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கான ஒரு இடம், ஒரு அங்கீகாரமானது என்ன, ஒரு வீடுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அந்த வீட்டை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா உழைச்சா கண்டிப்பா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இறைவன் நிச்சயமா கொடுப்பாரு.
சரிங்க சகோதரி, 3 மாதத்தில் 15 லட்சத்தை அவ்வளோ எளிதில் வந்து அவங்க கணவரிடம் கொடுத்துட்டாங்களா? என்னென்ன சோதனைகள்லாம் அவங்க அனுபவிச்சாங்க? முருகன் எப்படி அவங்களுக்கு துணையாக இருந்து அவங்கள வழி நடத்தினாரு அப்படின்றத நம்ம நாளைய பதிவில் வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.